கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 85ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. பாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. எல்லாரையும் பார்க்கலாம் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சனத்தை மேன்மையாகவே வைக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர். அப்படி இந்த யோசுவாவையும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. அவர் எப்படி மேன்மைப்படுத்துவாராம்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் மோசேயோடு இருந்தது போல என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மோசே தேவனோடு கூட, தேவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு சிறைகேதன் என்று சொல்லி. மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆண்டவரோடு கூட இருந்து வசனம் சொல்லுகிறது வல்லமையான காரியங்களை செய்தார். செய்கிலும் வாக்கிலும் வல்லவராக இருந்தார். வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார். பல அற்புதங்களை அவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்படி பல காரியங்களை செய்தார். ஆகவே சொல்ல, நான் மோசேயோட எப்படி இருந்தேனோ அதே போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு மேன்மை! அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட இருப்பது மிகப்பெரிய ஒரு மேன்மை. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில யாரும் எனக்கு துணை இல்லை, ஐயா எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இயேசுவும் கடைசியாக சொல்லி போனார், இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் அவர். ஆண்டவர் சொன்னார், அடிக்கடி தம்முடைய தீர்க்கனை கொண்டு சொல்லுகிற வார்த்தைகள், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பேசின ஆண்டவர். இன்றைக்கும் கூட நம்முடைய பழைய பரிசுத்தவான்களோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே நம் பட்சத்திலே இருந்து, ஆண்டவரே நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இதுவரை இல்லாத ஒரு விசேஷித்த மேன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பதை ஆண்டவர் அதை மேன்மையாக நமக்கு தருகிறார். இருக்கிறதுலே ஒரு பெரிய மேன்மை அது அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பது. இங்கேதான் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த மேன்மை என்ன செய்யும்? இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் மோசையோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தது போல இந்த யோசுவாவோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்! யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. கரை புரண்டு ஓடும் பொழுது இந்த யோசுவா ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு
போய் அந்த தண்ணீர்ல கால்களை வைக்க சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே கரை புரண்டு ஓடின அந்த யோர்தானின் வெள்ளம் அப்படியே நின்று வேறு வழியாய் திருப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மோசேவோடு கூட இருந்து எப்படி அற்புதத்தை செய்தாரோ அதை போலவே இந்த யோசுவாவோடும் கூட இருந்து அற்புதங்களை செய்தார். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் செங்கடலை கடந்து வருவதற்கு மோசே ஆண்டவர் பயன்படுத்தினார். இங்கு கரை புரண்டு ஓடக்கூடிய இந்த யோர்தான் நதியை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி ஒரு வழியை ஏற்படுத்தினார். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. எல்லா ஜனங்களும் கடந்து போனார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர், நான் கூட இருப்பேன் என்று சொன்னவர், கூட இருந்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அற்புதங்களை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதாகமத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யோசுவா 4ஆம் அதிகாரத்திலும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் மோசேயோடு இருந்தது போல இந்த யோசுவாவோடு கூட இருந்ததுனால, இந்த அற்புதங்களை செய்ததுனால ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 14ஆம் வசனம் 4:14 சொல்லப்பட்டிருக்கு, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். 3வது பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள், இந்த ஜனங்கள் எல்லாரும் 3வது யோசுவாவுக்கு பயந்திருந்தார்கள். மோசேவுக்கு எப்படி பயந்திருந்தார்களோ அதே போல பயந்து இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினவர். மோசேவோடு கூட இருந்தது போல கூட இருந்து மேன்மைப்படுத்தினவர். மோசேவோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தது போல அற்புதங்களை செய்து மேன்மைப்படுத்தினவர். மோசேவுக்கு எப்படி ஜனங்கள் எல்லாம் பயந்திருந்தார்களோ கீழ்ப்படிந்திருந்தார்களோ அதே போல யோசுவாவும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்திருக்கும்படி ஆண்டவர் செய்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி வைத்தார். இன்றைக்கும் கூட உங்களோடு கூட இருந்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை யாரும் காணத்தக்கதாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களோடு கூட இருக்கிறது மகா பெரிய ஒரு மேன்மை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு பெரிய மேன்மையை விட மேன்மை வேறொன்றும் இல்லை. அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் காண்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்து மேன்மைப்படுத்துவார். இதுவரை இது என்னை கொண்டு ஆண்டவர் செய்தார், என்னுடைய ஜெபத்திற்கா இப்படி ஒரு பதில் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக, எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்து மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். 3வதாக எல்லா ஜனங்களும் பயந்திருக்கும்படி செய்கிற ஒரு ஆண்டவர். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட மேன்மையை தாவீது சொன்னார், ஜனங்களை என கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறீர் என்று. அதே போல அவர்கள் பயந்திருக்கத்தக்கதாக, கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாக, பணி செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பங்கள்ல, ஏழைகள்ல, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே பயந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு பயத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு
அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஜெபி.